Hi, hello, welcome to Learning Sensitive Friends. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மென்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 14033 காலிப்படங்கள் கொண்ட மாபெரும் வேலைவாய்ப்பு ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் கொண்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஜூனியர் ஜேஇ போஸ்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம பார்க்க போறோம். சிலபஸ் அனைத்துமே டாபிக் வைஸா டீடைல் நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி மெட்டீரியல் ஜாப் அப்டேட் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜேஇ போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் 14033 காலிப்படங்களோட மாபெரும் வேலைவாய்ப்பு எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்கான இப்போதைக்கு வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இதை மட்டும் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாமல் அடுத்து வந்து புக்ஸ் என்ன, அடுத்து என்ன ஸ்டடி மெட்டீரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ண, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கம் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து காத்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லாம் பார்க்கறது முன்னாடி என்ன செலக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஸ்டேஜ் 1 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸ்டேஜ் 1ல் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து நீங்கள் போக முடியாது. அதனால் வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 எக்ஸாம். ஸ்டேஜ் 1 எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்க, என்ன எவ்வளோ மார்க்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களை வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2லேயே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ மூலமா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து இன்ஜினியரிங் போஸ்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். இதை வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ். ஓகேங்களா, இங்கிலீஷ் கட்டாயம் இருக்கும். அது இல்லாமல் அண்ட் அதர் அந்தந்த ஸ்டேட் என்ன லாங்குவேஜோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த லாங்குவேஜ். தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ் தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. எல்லா ரயில்வே எக்ஸாம் இதுக்கு முன்னாடி இந்த குரூப் டியாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், அண்டு எல்லா ரயில்வே எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் மொதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நெகட்டிவ் மார்க் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் வச்சுருக்காங்க. இந்த நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்கும். இந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது ஓகே, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் இருக்குது அண்ட் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 அடுத்து ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான, ரெண்டுக்கும் தனித்த ஸ்டேஜ் 1 ஒரு சிலபஸ், அந்த ஸ்டேஜ் 2 வந்து ஒரு சிலபஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 2வோட எக்ஸாம் பேட்டர்னா அதோட சிலபஸ் பார்க்கலாம். அண்ட் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2வோட எக்ஸாம் பேட்டர்னா சிலபஸ் என்ன அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து CBT 1, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைனில் தான் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம். ஸ்டேஜ் 1 வந்து நம்ம பார்க்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். எவ்வளோ டூரேஷன், டைம் டூரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் உங்களுக்கு டைம். 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 90 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். டோட்டல் வந்து 100 கொஸ்டின்ஸ். ஓகே, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அது வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 25 மார்க்கு. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 15 மார்க்கு. ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கேட்குறாங்க கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்கு. இதில் அதிகமாக கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் சயின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஆர்பிஎஃப்லாம் எடுத்துகிட்டீங்க, அதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் தான் வந்து பாதி அதிகமாக கேட்டிருப்பாங்க. இந்த ஜேஇ இன்ஜினியரிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதான் வந்து டோட்டல் வந்து 100 கொஸ்டின். ஓகே, 90 நிமிஷம் வந்து நமக்கு டைம். இப்போ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். அதோடைய சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் நேம் வந்து நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா, நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து கேட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்குமே கேட்டிருக்கேன். அண்டு டெசிமல்ஸ், அடுத்தது ஃப்ராக்ஷன், அடுத்தது எல்சிஎம் அண்டு HCF, அடுத்து வந்து ரேஷியோ அண்டு ப்ராப்பரேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜஸ், அடுத்து வந்து மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா, அடுத்து ஜியோமெட்ரி, டைக்னோமெட்ரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட், அடுத்து வந்து ஏஜ் கால்குலேஷன், அடுத்து கேலண்டர் அண்டு கிளாக், அடுத்து வந்து பிப்ஸ் அண்ட் கிறிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான டாபிக் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இடம்பெறுது. அடுத்து வந்து ரீசனிங்கில் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக்னா ஸோ அனலாஜிஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் சீரிஸ், அந்த கோடிங் அண்ட் டிக் கோடிங், அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைலாஜியம், அடுத்து வந்து ஜம்ப்லிங், அடுத்து வென் டயக்ராம், அடுத்து டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் அண்ட் சஃபிஷியன்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், அடுத்து வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங், அடுத்து கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸ், அடுத்து ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் எல்லாமே ரீசனிங்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அதிகம் படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா. இந்த 2017 மட்டும் 2019 இல்லைனா 2018க்கான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமாக படிங்க. நம்ம சேனல் நிறைய மெட்டீரியல் இருக்குது, தொடர்ந்து நம்ம அதே மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுப்போம். அடுத்து இந்தியன் ஜியோகிராஃபி, அதை பற்றி கேட்குறாங்க. அடுத்து கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து சுதந்திர இந்தியாவின் போது சுதந்திர இந்தியாவின் போது பார்த்திங்கன்னா இந்தியானுடைய வரலாறு மற்றும் அதனுடைய கலாச்சாரங்கள் என்ன அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கல்ச்சர் அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் அதாவது இன்க்ளூடிங் ஃப்ரீடம் அண்டு ஸ்ட்ரகிள் அதை கேட்டிருக்காங்க. அண்ட் இந்தியன் பாலிட்டி அண்டு கான்ஸ்டியூஷன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியன் எக்கனாமிக் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ என்விரான்மெண்டல் இஷ்யூ ஸோ சுற்றுச்சூழல் என்னென்ன பாதிப்புகள், அதாவது இந்த இந்தியன் மற்றும் வேர்ல்டு லெவலில் என்னென்ன என்விரான்மெண்டல் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸுமே இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக படித்தாலும் இந்த ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, அப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூலாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில் நிறையா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பர்டிகுலராக ஒவ்வொரு டாப்பிக் எல்லாமே எதில் அடங்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபஸ்ட் டாப்பிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நாலேஜ் ஆஃப் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படித்தாலே போதும். இதில் கீழே வர எல்லா டாப்பிக்கும் வந்து ஸோ பர்டிகுலராக இதிலே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ ஓகேங்களா. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன்று விஷயங்கள் வெளில தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு அவ்வளோதான். முக்கால்வாசி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை இதில் கீழே எல்லாமே வந்து அதில் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் அதோட டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே டாபிக் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10th லெவலில் மட்டும் படித்தால் போதும். ஓகேங்களா. அதாவது 10th CBSE சிலபஸ் படி கேட்குறாங்க. ஸோ 10th லெவலில் வந்து படித்தாலே போதும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோடைய சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்டேஜ் 2க்கான CBT, ஏதோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து மொத்தம் டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷன் பார்த்து 120 நிமிஷம், மொத்தம் வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னு சொல்லிட்டு என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 2 பொறுத்து ஸ்டேஜ் 1 எலிஜிபிள் ஆனால் தான் ஸ்டேஜ் 2க்கு வந்து நீங்கள் வர முடியும். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் வந்து என்னென்ன எக்ஸாம் பேட்டர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் டைம் டியூரேஷன் 120 நிமிஷம், மொத்தம் 150 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இது பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 15 மார்க்கு. அண்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 15 மார்க்கு. அண்டு பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 10 மார்க்கு. அண்டு பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இது வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 10 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 மார்க் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதாவது இதுக்கு முன்னாடி ALB எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக ஒரு டைம் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியலாக நியூஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ ஒரு லிங்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட், ஸோ இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங்கில் வந்து ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நான் முடிச்சிருக்கேன், சிவில் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் இந்த டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 100 மார்க் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அதை வந்து இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை மெக்கானிக்கல் நான் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் 2 இந்த டெக்னிக்கல் எபிலிட்டி அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் 1 பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கும் இடையில வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு நான் வீடியோ போடுவேன். ஸோ அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வைஸோ அதுலேருந்து ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுதான் வந்து டெக்னிக்கல் எபிலிட்டி. ஓகேங்களா. மொத்தம் வந்து 100 மார்க் கேட்பாங்க. அது என்னென்ன சிலபஸ்னால் வீடியோ கடைசியாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் 2க்கான என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 2 ஓகே பார்க்கலாம்.
ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தவரைக்கும் அதே தான். ஸோ நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஜியோகிராஃபி. ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 1லே ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஸ்டேஜ் 2க்கும் தான் அதே தான் வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1 படிக்கிறதா இங்கேயும் வந்து எழுத போகிறீங்க. அதனால் பெருசாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்து ஸ்டேஜ் 2ல பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்து நீங்கள் 10th லெவல், ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் 10th லெவல் அதிலே படிச்சிருங்க. ஸ்டேஜ் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அதெல்லாமல் எக்ஸ்ட்ரா 1-2 பார்த்துட்டாலே போதும். ஸோ நீங்கள் படிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டாப்பிக்கில் வந்து கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸோட இன்புட் என்ன, அவுட்புட் டிவைஸ்லாம் என்ன, அது ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அந்த மவுஸு, அந்த கீபோர்டு, இந்த மானிட்டர், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இன்புட் அவுட்புட் டிவைஸ் அதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், அதை பற்றி கேட்குறேன். நெட்வொர்க்கிங் பற்றி கேட்குறேன். அண்ட் ஆப்ரேஷன் சிஸ்டம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் விண்டோஸ் வந்து யூனிக்ஸ் அண்டு லினக்ஸ் அண்டு எம்எஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி எல்லாம் கேட்டிருக்காங்க. டாபிக் ஒன்று. அடுத்து வேரியஸ் டேட்டா ரெஸ்பெண்டேஷன் அதை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்நெட் அண்ட் இமெயில் அதை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர் அதை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ். அடுத்து பேசிக் என்விரான்மெண்டல் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, பேசிக் என்விரான்மெண்டல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே போல் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதை வந்து என்விரான்மெண்டல் நல்லா பொல்யூஷன்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஏர் வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ காற்று, நீர், அந்த சத்தம், அது பொல்யூஷன், அதை எப்படி அதோட எஃபெக்ட்லாம் என்ன, அதோட கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் கேட்டிருக்காங்க. அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே வீணாக போகிற பொருட்கள் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங். ஸோ அடுத்து குளோபல் வார்மிங் பார்த்திங்கன்னா ஆசிட் ரெயின், அது வந்து அமிலமலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் டிப்ளென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓசோன் பார்த்திங்கன்னா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2க்கான சிலபஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதாவது 50 மார்க்குக்கு மட்டும் இதில் கொடுத்துருக்க 4 சப்ஜெக்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து பர்டிகுலர் சூஸ் பண்ண போகிறீங்களோ அப்படிங்கிற பொறுத்து. அதில் வந்து அஃபீஷியல் பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அந்த டிவிஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது, எதை பற்றிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக. சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த டெக்னிக்கல் சிலபஸ் அப்படிங்கிறது. இவ்வளோ தான். பிடிஎஃப்பில் வந்து நல்ல ப்ரீஃபாக லென்த்தாக இருக்குது. ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சிலபஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதை உங்களுக்கான சிலபஸ் எதுவும் நீங்களே வந்து படித்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. அடுத்த டேரெக்டாக இன்டர்வியூவில் தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான அடுத்த நம்மளோட வீடியோ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ப்ரொவைட் பண்ண காத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்துங்க, அவங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ மறக்காம இந்த வீடியோ நம்மளுக்கு ஷேர் பண்ண மாதிரி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மீண்டும் இன்னொரு பதிவு மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.